மறைவையொட்டி இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. மத்திய அரசு அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் சந்திப்பு. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை முன்னேற்றத்துக்கு வரவேற்பு. போர் நிறுத்தம் குறித்து உக்ரைனுடன் நேரடியாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார். ரஷ்ய அதிபர் புடின் கருத்து. அமெரிக்காவில் 300 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் திடீர் தீ விபத்து. அவசர வழியாக வெளியேறிய பயணிகள். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீதான நில முறைகேடு வழக்கு. உச்சநீதிமன்றத்தின் விரிவான அமர்வுக்கு மாற்றம். மராத்தியை தவிர வேறு எந்த மொழியையும் கட்டாயமில்லை எனும் மகாராஷ்டிரா முதல்வரின் நிலைப்பாட்டை மத்திய அரசு அங்கீகரிக்குமா? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறிவிட்டு கூட்டணி வைத்ததாக அதிமுக மீது முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என அதிமுக நிபந்தனை விதிக்குமா எனவும் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணியால் முதலமைச்சர் அச்சம் அடைவது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகத்தில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. சட்டப்பேரவையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. பரந்தூர் மக்களே நம்பிக்கையுடன் இருங்கள் என தவிக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. போராட்டம் 1000 நாட்கள் கடந்த நிலையில் நாளை நமதே என கூறி விமான நிலைய எதிர்ப்பு குழுவுக்கு ஆதரவு. ஓமலூர் அருகே பாம்பு பிடிக்கும் வீரரை கடித்த கண்ணாடி விரியன் பாம்பு. பாம்புடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்ததால் பரபரப்பு. IPL போட்டியில் கொல்கத்தா அணியை வீழ்த்திய குஜராத். 39 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டைட்டர்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.